ஹலோ டிடி ஃபேம், உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம முக்கியமா பேச போறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஏன் இந்த 3 நாளா வீடியோ போடல அப்படிங்கிறதுக்கான ரீசனை நான் சொல்லிடுறேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹனிபி பைட்டுக்கு உள்ளாயிட்டேன். ஸோ அந்த ரீசன்னால என்னால் முகம்லாம் ரொம்ப பல்ச் ஆயிடுச்சு. ஸோ மேபி வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுமா இருக்கும். அதனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ அதனால இந்த கண்டினியூஸான 3 டேஸில் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் டு டிகோடிங் தமிழ். ஓகே, இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பசிச்சா என்ன பண்ணுவீங்க? சாப்பிட போவீங்க இல்லையா? அது வீட்லயா இருக்கலாம், ஹோட்டலா இருக்கலாம். வீட்டில் ஒருத்தவங்க போர் அடிக்குது, ஸோ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் உங்கள் ஏரியாவில் இருக்கிறத சூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அதுக்கும் மேலே ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டைமை செலவு பண்ணி கொஞ்சம் தூரமா டிராவல் பண்ணி போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வருவீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி டாப் 5 வியர்டான ரெஸ்டாரண்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ திஸ் இஸ் டிகோடிங் தமிழன், நம் மொழியில் நமக்காக. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொன்னா ஒரு பீச் பக்கமா போயிட்டு அந்த பக்கம் காத்து வாங்கிட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபுட்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஆனா கடலுக்கடியிலேயே போயிட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம ஸ்ரீலங்காவில இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி தீவு தான் மால்டீவ்ஸ். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடல்ல இருந்து கிட்டத்தட்ட 16 அடி ஆழத்துல ஒரு கண்ணாடியினால செய்யப்பட்ட ஒரு ஹோட்டலை கட்டியிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, அதான் அது. இங்க மேல போட்டிருக்க ரூஃப்ல இருந்து கீழே இருக்கிற ஃப்ளோர் வரைக்கும் இது எல்லாமே கண்ணாடினால் செய்யப்பட்டிருக்கு. இங்க வர்றவங்க எல்லாருமே அண்டர் வாட்டர்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு செட்டப்பை செஞ்சிருக்கிறதா அந்த ஹோட்டலோட ஓனர் சொல்றாரு. இந்த ஹோட்டல்ல அட் அ டைம்ல ஒரு 14 பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மாதிரி, 14 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த செட்டப்பை செஞ்சிருக்கிறதா அந்த ஓனர் சொல்றாரு. இந்த ஹோட்டலை பத்தின இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இதுதான் உலகத்திலேயே முதலாக அண்டர் வாட்டர்ல கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது நம்பர் 2. உங்க எல்லாத்துக்கும் பசிச்சா சாப்பிடுவீங்க, சாப்பிட்டா டாய்லெட் வரும். பட் சாப்பிடுற இடமே டாய்லெட்டா இருந்தா? நம்ம எடுத்திருக்க இந்த லிஸ்ட்லயே இதுதான் கொஞ்சம் ரொம்பவே வியர்டான ஒரு ஹோட்டலா இருக்குது. இந்த ஹோட்டல் பேர் தான் த மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட். இங்க ஃபுட்டு எப்படி சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இங்க வச்சிருக்கிற பிளேட்ல இருந்து, பாட்ஸ்ல இருந்து, மக்கு எல்லாமே டாய்லெட்ல நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த திங்ஸை தான் இங்க யூஸ் பண்றாங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அங்க ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்றது யாரோ டாய்லெட்ல யூஸ் பண்ணது கிடையாது, அந்த ஷேப்ல யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஸ்டார்டர்ஸா இருக்கட்டும், மெயின் கோர்ஸா இருக்கட்டும், சைட் டிஷ்ஷா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ற கொமட், அதாவது அந்த டாய்லெட் போற பொட் ஷேப்ல தான் உங்களுக்கு சர்வ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது மொஜிட்டோ, ஜூசஸ், காஃபி இந்த மாதிரி ஏதாவது குடிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு கொடுக்கறது மென்ஸ் டாய்லெட்ல இருக்கிற யூரினல் மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கிற ஒரு பொட்ல தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க கேட்கலாம், என்னடா டிடி இவ்வளவு கன்றாவியா பேசுற அப்படின்னு சொல்லி. கன்றாவியா பேசுறதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கன்றாவியா இருக்கிறத சாப்பிடுறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒன்ஸ் யோசிச்சு பாருங்க. இதை விட இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டு இங்க இருக்கிற சர்வ் பண்ற அந்த ஃபுட் எல்லாமே ஃபீக்கல் மெட்டர் மாதிரியே இருந்திருக்கு. இப்படி ஒரு கன்றாவியான ஹோட்டல்ல எவன்டா போயிட்டு சாப்பிடுவான் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது, தாய்வான்ல மட்டுமே 12 பிரான்ச் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. லைஃப்ல ஒரு நாள் சரி இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகணும். எப்பயுமே எல்லா ஹோட்டல்ஸும் ஒரே மாதிரி தானே இருக்கு, நம்ம கொஞ்சம் வியர்டா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிஃபரெண்டா திங்க் பண்ணவர் தான் ஜான். இவனுங்க டிஃபரெண்டா திங்க் பண்ணணும்னு நினைச்சாலே நமக்கு பயமா தாயா இருக்கு. அதே மாதிரி மேன்ஹாட்டன்ல ஒரு டிஃபரெண்டான ஹோட்டலை ஓபன் பண்றாரு. இந்த ஹோட்டல் பேர் தான் நன் க்ளோத் ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு வர்றவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸே போடாம தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறையை இவர் போடுறாரு. இது மக்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவர் மனசுக்குள்ள எப்பயுமே ஓடிட்டு இருந்தனால மாசத்துல ஒரு நாள் மட்டும் இப்படி நீங்க வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறையை கொண்டு வர. ஆனா இந்த ஹோட்டல்ல எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட சர்வீஸ் எல்லாரும் பார்த்து அதுல நிறைய இம்ப்ரெஸ் ஆகி, நாங்க உங்க ஹோட்டலுக்கு வந்தாலே நாங்க ட்ரெஸ் போடாம தான் வருவோம் அப்படிங்கிற ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சாங்க மக்கள். இதனால மாசத்துல 30 நாளும் இந்த ஹோட்டலுக்கு வந்து போறவங்க ட்ரெஸ்ஸே போடாம தான் வர்றதா இருந்தாங்க. சாப்பிடுறவங்க மட்டும் ட்ரெஸ் போடாம இருந்தா எப்படி?
ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்க ஒர்க் பண்ற செஃப், அது மட்டும் இல்லாம வெயிட்டர்ஸ், அட்டண்டன்ஸ் எல்லாருமே நேக்கடா தான் இருந்திருக்காங்க. இப்படி ஆரம்பிச்ச இவங்க ஹோட்டல் நிறைய நேர்மறையான விஷயங்களை சந்திச்சாலுமே கூட பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. நாமளும் இதுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருவோம்னு யோசிச்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சைனாவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட் பேர் தான் த டெவில் ஐலாண்ட். அந்த இடத்துல ஒரு ஜெயில் இருந்திருக்கு. அது ரொம்ப வருஷம் பழமையான ஒரு ஜெயில். அந்த ஜெயில ஒருத்தர் விலைக்கு வாங்கி அந்த ஜெயில இடிச்சிட்டு ஒரு ஜெயில் மிக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட கட்டுறாரு. அங்க இருக்கிற எல்லா கேபின்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு லாக்அப் மாதிரி ஒரு ஃபார்மட்ல தான் டிசைன் பண்ணிருக்காரு. அங்க ஒர்க் பண்றவங்களும் ஜெயில உள்ள கைதிகளுக்கு எப்படி ஃபுட்டு கொடுப்பாங்களோ அந்த ஜெயிலர்ஸ் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களாம். உள்ளுக்க ஒரு லாக்அப் உள்ள போயிட்டு நீங்க கையில விலங்கு மாட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுட்டே சர்வ் பண்ணுவாங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங்ல. இந்த மாதிரி சில ஹோட்டல்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இன்னைக்கு இந்தியாவில் கைதி பிரியாணி இந்த மாதிரி சில விஷயங்கள் ஓபன் ஆயிருக்குன்னே சொல்லலாம். எதனால இப்படி ஒரு கண்டென்ட் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட கேட்டப்ப அவர் சொல்றாரு, ஜெயில் வாழ்க்கை எவ்வளவு மோசமானதுங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சோ அதனாலதான் இப்படி ஒரு தீம்ல நான் ரெஸ்டாரண்ட் கட்டினேங்கிறத சொல்லியிருக்காரு. ஆயிரம் இருந்தாலும் இந்த ஹோட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறனால இந்த ஹோட்டலுக்கு வர்றவங்க எல்லா டூரிஸ்டுமே ரொம்ப ஜாலியா வந்துட்டு போறதாதான் இந்த ஹோட்டலோட ஓனர் சொல்றாரு. அடுத்ததா ரொம்ப 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 வியர்டான ஒரு ஹோட்டலை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது லாஸ் வேகாஸ்ங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் பேரு நேக்கட் சூஷி ரெஸ்டாரண்ட். இந்த ஹோட்டல்ல நமக்கு எப்படி ஃபுட் சர்வ் பண்ணுவாங்கன்னா நியோடாய் மோரி அப்படின்னு சொல்ற ஒரு பழங்கால மெத்தட் யூஸ் பண்ணி தான் நமக்கு ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறது வேற விஷயம். ஆனா இந்த டேபிள்ல ஒரு பொண்ணை படுக்க போட்டு அவங்க மேல ஃபுட் எல்லாம் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு நேக்கடா தான் இருக்கும். ஏய் பசிச்சா சாப்பிடுங்கடா, இந்த மாதிரி அநியாயம்லாம் பண்ணாதீங்கடா. இந்த ஷாப்பை ஸ்டார்ட் பண்ண உடனேயே மகளிர் சங்கம் அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால பெண்கள் எல்லாமே நீங்க ரொம்ப கேவலமா நடத்துறீங்க, பெண்களை ரொம்ப மோசமா நடத்துறீங்க, பெண்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன இலக்காரமா போச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சும்மா கொஞ்ச காலத்துக்கு சீருவாங்கல்ல. சோ அந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு எதிராகவும் சீர்னாங்க. ஆனா அங்க வேலை செய்யறவங்களும் சரி, அங்க சாப்பிட வரவங்களும் சரி, இது ரொம்ப லைக் பண்ணி அங்க வந்தனால அவங்கள மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த கோஷங்கள்லாம் அடங்கி இன்னைக்கு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க ஹோட்டல்ல அதுவும் ஒண்ணு. டேபிள்ல வச்சு சாப்பிடுற ஒரு விஷயத்தை விட உயிருள்ள ஒரு பொண்ணு மேல இப்படி வச்சு சாப்பிடும்போது அந்த மீல் ஏதோ ரிச்சான மீலாவும் கொஞ்சம் காஸ்ட்லியான மீலாவும் வர்றவங்க ஃபீல் பண்றனால இது இன்னும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. எனிவேஸ் அந்த பொண்ணு பாவம் தான். ஏன்னு சொன்னா இவங்க மேக்சிமம் ஒரு நம்ம மாதிரி ஒரு 15-10 மினிட்ஸ் சாப்பிட்டு எழும்ப மாட்டாங்க, அதிகமா டைம் எடுத்துக்குவாங்க. அது வரைக்கும் அந்த பொண்ணு அசையாம இருக்கணும்ல. நான் மேபி நேக்கட் சூஷிக்கு போறதா இருந்தா உங்க யாரையும் கூட்டு போக மாட்டேன். என்ன வாரீங்களா? சோ அப்படின்னு சொன்னா கீழே பாருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்திலே பாருங்க ஒரு பெல் பட்டன் இருக்கு. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கரெக்டாக உங்களை நான் கூட்டு போறேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இதே மாதிரி இன்னும் பயங்கரமான நியூஸஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் டு டிகோடிங் தமிழன். அண்டில் தென் பை பை.